ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 28 வசனம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர் தம்முடைய சந்ததி பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றென்றைக்கும் காக்கிறவராக இருக்கிறார். துன்மார்க்கருடைய சந்ததியோ அழிந்து போகும். இப்ப ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நம்முடைய சுகத்தையும் நம்மை பாதுகாப்பதையும் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம் சுகமாயிருப்பதை, பாதுகாப்பாயிருப்பதை அவர் என்றென்றைக்கும் அதை விருப்பமாய் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் சுகமாயிருப்பது, நீங்கள் பாதுகாப்பாயிருப்பது, நீங்கள் பலத்தோடு இருப்பது, நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பது அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய சந்ததியா கர்த்தர் அழித்து போடுகிறார். ஒரு மனிதன் நீதிமான் வைத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தமா இருக்கிறார். அவர் வருகிற பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து, எல்லா காரியத்திலிருந்து அவரை விடுவித்து பாதுகாக்கிறார். துன்மார்க்கருக்கு அப்படி இல்லை. துன்மார்க்கர் என்னன்னா, பணம் இருக்கும், நல்ல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், எல்லா பாவமும் வாழ்க்கையில் இருக்கும். அவன் அந்த பாவ வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே அவன் என்ன செய்வான், கோயில்களுக்கு, சர்ச்சுக்கு, மசூதிக்கு எங்கேயாவது கொடை, நன்கொடை எதையாவது கொடுத்துட்டா தான் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும். 1000 ஏழைகளுக்கு சோறு போட்டா, பிரியாணி போட்டா அந்த ஜனங்கள் வாழ்த்திட்டு போயிடுவாங்க. தர்மம் தலையை காத்துரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நீ துன்மார்க்கமாக இருந்தீன்னா துன்மார்க்கம் உன் தலையை கொண்டு போயிடும். சிலர் நான் பார்த்துருக்கேன். ஒரு மனிதனை எனக்கு தெரியும், என்னோடு கூட படித்தவன். 10வது படிக்கும் போதே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சிச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு ஒரு சைக்கிள் கிடைக்கணும். ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு கட்டுக்கட்டா பணம் இருக்கும் அவன்கிட்ட. அவன் ஸ்கூலுக்கு வரும்போது, 10வதுல ஸ்கூலுக்கு வரும்போது, அந்த நாட்கள்ல இருந்து இப்போ இருக்கிற வெஸ்பா இல்லை, அந்த நாட்கள்ல பஜாஜ் வேறு ஒரு நல்ல வெஸ்பா, நல்ல சூப்பர் வாகனம். அதில் தான் வருவான். அதுதான் போவான். அவன் வெளியில் போனான் அப்படின்னா பல கார்கள் இருக்கு, அதில் இதே ஒன்று எடுத்துகிட்டு போவான். பாவம் தண்ணீரை போல அவனுடைய வாழ்க்கையில். 10வது முடித்தோம், அவனும் முடித்தான். அவனுடைய பிஸ்னஸ் ஃபைனான்ஸு, அவங்க வீட்டில் ஃபைனான்ஸ் விட்டு பயங்கர பெரிய பணக்காரங்க, ஊரட்சி ஒலையில் போட்டவங்க, எவனெல்லாம் ஏமாத்துறவங்க அப்படியெல்லாம் இருந்துச்சு. இவன் அந்த குடும்பத்தில் முக்கியமான தலைப்பில்லை. அதில் இவனுக்கு செல்லம்னா அவ்வளோ செல்லம். இவன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், இப்போ நான் டூர் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு தாராளமாக போயிட்டு வாடா, எவ்வளோ செலவு காசு வேணுமோ எடுத்துக்கோ, ஜாலியாக போயிட்டு வா. அப்போ அவங்க வீட்டில் ஒரு ஜீப் இருக்குது. அந்த ஜீப் எப்படின்னா அன்கவர்டு ஜீப். அது மழை வந்தால் நினையும், மற்றபடி அதில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து இவன் போகிறான். போகும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவன்னா அந்த வண்டியை ஓட்டுறான். ஒரு மலைப்பாதையில் போகும்போது தவறுதலாக ஒரு பாறை மீது பட்டு
அங்கே போயிருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 5 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் அதில் இவன் மட்டும்தான் ஒரு முட்செடியில் தூக்கி வீசப்பட்டு மரித்து போனார். அந்த செய்தி வந்தபோது அவங்க குடும்பமே நிலை குலைந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நிலை குலைஞ்சு போச்சு. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நிலை குலைஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு இப்படியெல்லாம் கொண்டு வருவார்னு எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் புரிந்து கொண்டேன் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இப்படியெல்லாம் வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், கைவிடாமல் பாதுகாக்கிறவர். அதனால தான் அவருக்கு வசனத்தின் ஆரம்பத்திலேயே சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, அவர் நியாயத்தை விரும்புகிறவர். நியாயமான காரியத்துல அவர் தம்முடைய பிள்ளைகளை நிச்சயம் கைவிடாமல் பாதுகாக்கிறார். துன்மார்க்கர்கள் நியாயத்தை விரும்ப மாட்டான். அவன்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? அக்கிரமக்காரன்ட்ட போய் நியாயத்தை சொல்லி இதாங்க நியாயம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? இன்னைக்கு நியாயமானபடியே ஒரு காரியத்தை கொண்டு போய் கோர்ட்ல கேட்டாலுமே அந்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியல. நிறைய விஷயத்துல இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பே இதெல்லாம் இருந்துச்சு. வாத திறமையினால, வக்கீலுடைய வாத திறமையினால கொலைகாரனே கொலைகாரன் இல்லைன்னு வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலம். ஆனா கர்த்தர் இந்த எல்லா காரியத்துல இருந்தும் ஒரு விடுதலைய, ஒரு ஜெயத்தை, ஒரு நியாயத்தை விரும்புகிற கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை தர்றாரு அப்படின்னா அது தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு. அவர்களை பாதுகாக்கவும் அவர் தான். இப்போ பரிசுத்தவான்களை தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க தூதரில் வச்சிருக்க. அந்த தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கும், பராமரிப்பு நம்ம மேல இருக்கும், கிருபை நம்ம மேல இருக்கும், இரக்கம் நம்ம மேல இருக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி நம்மை சூழ்ந்து நிற்பார். அதனால இந்த காலை வேளையில நம்ம நியாயம் செய்கிறவர்களா, உண்மையுள்ளவர்களாய், அவன் எனக்கு அக்கிரமம் செஞ்சான், அவன் எனக்கு தீமை செஞ்சான், நான் திரும்ப அவனுக்கு தீமை செய்யணும், நான் திரும்ப அவனுக்கு பொல்லாப்பு செய்யணும். ஆண்டவர் சொல்லுக்காருல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதை அல்லாமல் சபியாதிருங்கள். நீங்க அவனுக்கு செய்யணும்னா ஆசீர்வதிங்க. ஏன் நீங்க சபிக்கணும்? சபிக்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நீங்க அமைதியா இருந்தா அவர் பார்த்துக்குவாரு. அதனால தானே சொன்னாரு, மோசே ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து செங்கடலுக்கு முன்பான என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சப்ப கர்த்தர் மோசே கிட்ட சொல்ற, ஏன் பண்ணி பயப்படுற? யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா? யுத்தம் பண்ண போறேன், நீங்க போய் அதுக்கு ஏன் குழம்பிட்டு இருக்கிறீங்க? யார் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஐ வில் டூ இட். அவன் துன்மா இருக்கானா, அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்பா. நீங்க சும்மா இருங்க, நீங்க பயப்படாதுருங்க, நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, நீங்க கர்த்தரை துதிங்க, நீங்க ஆர்ப்பரிங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் மீதியை அவர் பார்த்துக்கிட்டாரு, நிர்மூலமாக்கி போட்டார். துன்மார்க்கனுடைய வல்லமைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டார் வேதம் சொல்லுது. அவர் தான் யுத்தம் பண்ணுகிறவர். நம்ம போய் துன்மார்க்கருக்கு விரோதமா அவன் அநியாயம் பண்ணிட்டான், நான் சும்மா விடுவானா, எனக்கு இந்த அநியாயம் பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம நின்னோன்னா ஆண்டவர் சொல்லாரு, எனக்கு தெரியாதா, நான் செய்வேன், வேலையை பார்த்து போயிட்டே இரு. சிலர் கேட்காது, அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், எப்படி ஆண்டவரே அப்படி பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? நான் உங்க பிள்ளை, நான் இது, நான் அது, நான் இப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறேன், நான் இதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், என்ன போய் இவன் இப்படி கேட்டான்? அவனை சும்மா விடலாமா? அடிங்க, நொறுக்குங்க, வெட்டுங்க, குத்துங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் பாப்பர், இந்த மென்டல்லாம் இப்படி தான் இருக்கும். அவர் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார், அவர் காதை மட்டும் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். நீ பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, கர்த்தருடைய வேலையை செய், ஆண்டவர் நடத்துவாரு. இப்ப இங்க சபையில கம்யூனியனுக்காக நான் போயிட்டு இருக்கேன். ஒரு வேன் என்ன கிராஸ் பண்ணுது. அங்க ஒரு பாட்டி, அது எத்தனை வயசு பாட்டிலாம் தெரியாது, நல்ல வாய் நிறைய வெத்தலை பாக்கு போட்டு குப்புன்னு துப்புச்சு.
என் வெள்ளை சட்டை மேல இருந்து கீழே வரலாம் அப்படி ஒரு பக்கம் மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்கு. பயங்கரமா நான் கம்யூனியன் கொடுக்க போகணும், சபைக்கு ஆராதனை நடத்தணும். யோசிங்க. இதுவே நான் பழைய ஆளா இருந்தா, ரட்சிக்கப்படாதவனா இருந்தா, கல்லை விட்டு எறிஞ்சு ஒரு பெரிய கலவரத்தையும் உண்டு பண்ணிடுவேன். மனைவிட்ட சொன்னேன், விடு போவோம். போயிட்டு அந்த நாங்கள் சர்ச்சு நடத்தின அந்த வீட்டில் மேலே டேங்கில் தண்ணி இருக்கான்னு பார்த்து தண்ணீரை எடுத்து ஒரு துணியை வச்சு அந்த சட்டையை முதல்ல கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி அதை அலசி காய வச்சு அதை போட்டு ஈரத்தோடையே ஆராதனை நடத்தி கம்யூனியன் கொடுத்து, அப்போ எனக்கு கோவம் வரலையா? வந்துச்சு. ஆண்டவர் இல்லை, விடு, பிசாசு ஒன்று அவமானப்படுத்தணும்னு இப்படி பண்ணுறான், நீ தைரியமா இரு. அதாங்க ஜெயம், அதான் ஜெயம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் அதை செய்வார். அவமான நிந்தைகள் வருது, அதனால நம்ம தனியெடுத்து ஓட முடியுமா? அப்புறம் கர்த்தர் எதுக்கு இருக்காரு? அவர் பார்க்க மாட்டாரா? பாப்பார். இப்போ நீங்கள் யாரோ புலம்பிட்டு இருக்கீங்க. என்ன ரொம்ப புலம்புறீங்க? எனக்கு இவங்க இவ்வளோ தீமை செஞ்சாங்க, நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. நீங்கள் திருப்பி ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. செய்வேன்னு சொன்னீங்க. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இன்னும் அவன் நல்லா தானே இருக்கான். அவன் நல்லா கிழங்கு மாதிரி, கிழங்கு துண்டு மாதிரி, அவன் தர்பூசணி மாதிரி அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கான். அவன் ஒரு பாக்கெட் பிரியாணிக்கு 3 பாக்கெட் பிரியாணி சாப்பிட்றான். அவனுக்கு இப்போ நீங்கள் ஒரு 10 பாக்கெட்டு முறுக்கு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அடுத்த வாயை தொடச்சு இன்னொரு 3 பாக்கெட் பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன கொடுப்பீன்னு காத்திருக்கிறான். நமக்கு ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி சாப்பிட்டாலே உடனே வயிறு ஃபுல்லாகிடுது, போதுன்ற மாதிரி வந்துடுது. அவன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? ஆண்டவரே, 30 வருஷமா எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறான், அவனை விட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், என் வேலை வரட்டும். என் வேலை வரும்போது நான் செய்கிறத மட்டும் பாருமா. ஏன் அவனை வச்சுட்டு உன்னை நான் வச்சிருக்கேன், உனக்கு நான் வச்சுக்கிட்டு அவனையும் வச்சிருக்கேன். துன்மார்க்கனை ஏன் வச்சிருக்கேன்னா, உன் உயர்வை அவன் பார்க்கணும், உன் மேன்மையை அவன் பார்க்கணும். கர்த்தராகிய தேவன் உன் கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது அவன் பார்க்கணும். அவனுக்கு எவ்வளோ தீமை செஞ்சான், ஆமாண்டவரே இதெல்லாம் செஞ்சான், அதெல்லாம் செஞ்சான், தாக்குச்சா, உன்னை அழிச்சுதா, உன் குடும்பத்தை நிர்மூலமாக்குச்சா? இல்லை, நான் தானே பாதுகாத்தேன். அதை அவன் பார்ப்பான். இவ்வளோ செஞ்சுமே ஒன்றும் நடக்கலையே, இன்னும் அவன் என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா உன் இரட்சகராகிய கர்த்தர், உன் இரட்சகர் மீட்பர், உனக்காக ரத்தம் சிந்தினவர் உன்னை பாதுகாக்கிற. பயப்படாத. எப்போ நியாயத்தில் போகிறோம்? அவன் நியாயத்தை விரும்புகிற கர்த்தர் திடீர்னு செய்வார். எப்போ செய்வார்னு தெரியாது, திடீர்னு செய்வார், சூப்பராக செய்வார், மேன்மையாக செய்வார். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் சோர்வு இல்லாதபடி நல்லா உற்சாகமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து துதிங்க. துன்மார்க்கர் அறுப்புண்டு போகிறத பார்ப்பீர்கள். ஆமென்.